திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையான் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையானிட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திரு புருவம் என்ன நிகழ்வுடை நம் தம்மையாளுடையாள் கண்ணில் பிரிவில்லயம் கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் எமையேலோரெம்பாவாய். உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பளம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கோயில். என் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க என்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என்றும் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன். ஞான ஆசிரிய பெருந்தகைகளாக என்னை வழிநடத்தி வருகின்ற ஆசிரிய பெருந்தகைகள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த மார்கழி மாதம் திருவாதிரை திருவம்பாவை நல்ல நாட்களாக 10 நாட்கள் மணிவாசக பெருமானை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நேரத்தில் நமக்கு இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த இணையதளம் நமக்கு அப்பர் அருள்நெறி மன்றம் என்று அமைந்து அதன் மூலமாக எழில் ஞான பூசையினை தினந்தோறும் நிகழ்த்தி வருகின்ற திருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, அருளாளர்களாக போற்றப்படுகின்ற 63 நாயன்மார்களுடைய குருபூசை தினத்தன்று அவர்களுடைய அந்த வாழ்வியல் வரலாற்று முறைகளை பெரிய புராணத்தோடு நாம் சிந்திப்பதற்கு தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அருளாளர்கள் நமக்கு ஞானாசிரியர்களே. இவர்களுடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு முக்திதான். நிறைந்த பயனை நாம் பெற்று விடுவோம். நிறைந்த பயனை பெற்று விடுவதற்கு இவர்களுடைய நாமமே நமக்கு மந்திரமாக இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதில் ஐயமில்லை. இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஒவ்வொரு நாளில் நாம் அருளாளர்களை சிந்திக்கின்றோமே. இந்த அருளாளர்களுடைய சிந்தனை என்பது குருபூசை விழா, அது ஐதீக விழா என்று போற்றப்படுவது. சைவ சமயத்தில் சார்ந்து சைவ நெறியை பின்பற்றி வருகின்ற சைவர்களுக்கு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்தாந்த சைவர்களுக்கு திருவிழாக்களும் இது போன்ற குருபூசை விழாக்களும் மிக்க சிறப்புடையது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நாம ரொம்ப பேர் பெற்றவர்கள். ஏன்னா பல்லூலி காலம் அரணை அர்ச்சிக்கு நல்லூல் சற்று நகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நல் ஊழ் என்பது அருளாளர்களை சிந்திப்பதுதான். ஏனென்றால் நம்ம எவ்வளவோ வகுப்புகள், எத்தனையோ இணையதள பதிவுகள் எல்லாம் செவிமடுக்கின்றோம். ஆனாலும் இது போன்று அமர்ந்து இந்த இவர்களுடைய அருளாளர்களுடைய நூல்களை நூல் மூலமாக சிந்திப்பது என்பது எல்லோருக்கும் வாய்க்காது. அந்த தேனை அருந்தியவர்கள் ஒரு சிலரே. அப்படி இங்க தேன் அருந்த வந்திருக்கக்கூடிய அடியார்கள் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். ஏன்னா சைவ நெறி அமைய
அமைவது என்பது எல்லோருக்கும் வாய்த்து விடாது. சிவபுண்ணிய செய்தவர்களுக்கு அன்றி, முற்செய் பிறப்புகளில் தவம் செய்தவர்களுக்கு அன்றி இந்த பேறு கிடைத்து விடாது. நுண்ணறிவு உடைமை, நுண்ணறிவு இன்மை, நுண்ணறிவு இன்மை வறுமை, அது உடைமை பண்ண பனைத்த பெரும் செல்வம் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நுண்ணறிவு உடைமை, நுண்ணறிவு இன்மை, இந்த இரண்டும் தான் நாம சிந்திக்க வேண்டியது. இந்த நூல்கள் மூலமாக இப்போ நமக்கு பெரிய புராணத்தை படிக்கணும் அப்படின்னா சேக்கிலார் போல படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கிலார் போல எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தா CKS ஐயா அவர்கள் போல படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த திருத்தொண்டத்தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு சேக்கிலார் பெருமான் என்ற ஞானாசிரிய பெருமான், நாம் அவரை போற்றி அவர் வழி நிற்க வேண்டியுள்ளது. சேக்கிலார் சுவாமி அருளி செய்த இந்த பெரிய புராணத்தை உள்ளவாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் CKS சுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய உரையை நாம் நாட வேண்டியது உள்ளது. அதுதான் நல்ல ஒரு திருத்தமான உரை இன்றளவில். அப்படி அவர் உரையை நாம் படித்தவுடனே தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா, அதுவும் ஞானாசிரியர்களுடைய இது போன்ற குரு பூசை விழாக்களில் சிந்திக்கின்ற சிந்தனை மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். ஆக ஒரு நூலை கற்பதற்கே நமக்கு ஞானாசிரிய பெருமக்களினுடைய துணை இல்லாமல் ஒன்றையும் நாம் சிந்தித்து விட முடியாது. அப்படி அவர்கள் இப்போ குரு இல்லாம நூலை படிச்சிடலாம் அப்படின்னா அது இயலாத காரியம். இல்ல படிச்சிடலாம் அப்படின்னா ஒரு உவமை அதுக்கு நமக்கு சித்தாந்தத்துல சொல்றாங்க. இந்த வானத்தை ஆகாயத்தை பாய் போல சுருட்டி கொண்டு கையில எடுத்து விடலாம், அது முடிந்தால் இதுவும் முடியும். அல்லது சூரியகாந்த கல்லினிடத்து நெருப்பு தானே தோன்றுமா? சூரியகாந்த கல் இருக்கின்றது, அது அதில் நெருப்பு இருக்கின்றது, ஆனா அது தானே நெருப்பை வெளியே விடாது. எப்படி சூரிய ஒளியில் சூரியகாந்த கல்லில் இருந்து நெருப்பு தோன்றுகின்றதோ அது போல குருநாதர் இல்லாமல் நமக்கு இந்த ஞான கல்வி என்பது அமையாது. எனவே அந்த குருநாதரை பெற வேண்டும். நல்ல ஒரு குருநாதரிடத்து நாம் இந்த நுட்பமான நூல்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அது முற்றை நாம தவம் செய்திருக்க வேண்டும். அதனாலதான் நமக்கு சிவஞான போதத்துல 8வது நூற்பாவுல சொல்றாங்க, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. இதுகாரும் அந்த ஆன்மா செய்திருக்கக்கூடிய தவத்தின் பயனாக குருநாதர் வந்து உணர்த்த. அந்த தவம் எது அப்படின்னு சொன்னா மார்கழி மாதம் என்பது தவம் உடையது. இந்த மார்கழி மாதத்தில் நாம் மேற்கொள்கின்ற சிவ சிந்தனைகளை செவிமடுக்கின்றோம் அல்லவா, இதுதான் தவம். தவம் என்று சொன்ன உடனே நமக்கு காட்டுக்குள்ள போயோ இல்லது விரதம் இருந்து உணவை விடுத்து இந்த உடம்பினை வருத்தி கொண்டு இருப்பது தவம் அல்ல, தவம் அல்ல. இது போன்ற சிந்தனையை செய்தாவே இதுதான் தவம்னு சொல்றாங்க. ஆக நமக்கு எவ்வளவு எளிமையா எவ்வளவு எளிவந்த பிரானாக பெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார். ஒரு நூலா 2 நூலா, எத்தனை எத்தனை நூல்கள், எத்தனை எத்தனை அருளாளர்கள், எத்தனை எத்தனை ஞானாசிரிய பெருமக்கள். உண்மையில் நாம் தான் மிக பேறு பெற்ற ஆன்மாக்கள். ஏனென்றால் இந்த மண்ணுலகம்தான் அதை நமக்கு காட்டுகின்றது. மண்ணுலகத்தை அன்றி, இந்த மானுட பிறப்பை அன்றி எம்பெருமானை உணர்ந்து கொள்வதோ அல்லது இந்த தவத்தினை செய்வதோ என்பது அரிதான ஒன்று. நாம தான் பெயர் பெற்றவர்கள் இந்த மண்ணுலகத்தில் இந்த சைவ நெறியில் இது போன்ற சிந்தனையை செவிமடுத்து கொண்டிருக்கின்றோமே, உண்மையிலே நாம் தவம் உடையவர்கள். அந்த வகையிலே தவத்தை செய்து காட்டிய அத்தனை நாயன்மார்களுடைய சிந்தனையை இந்த அப்பர் அருள்நெறி மன்றம் சிறமேற்கொண்டு செய்கின்றது என்று சொன்னால் இவர் அல்லவா தவம் செய்தவர். இந்த இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள், வாயிலார் பூசை, வாயிலார் நாயனாருடைய சிந்தனை நமக்கு அமைந்திருக்கின்றது. திருத்தொண்டர் புராணத்திலே சைவ நெறியில் மிக சிறப்பாக சொல்லப்பட்ட குரு லிங்க சங்கம என்ற 3 முறையில் நம்முடைய வழிபாட்டு முறையினை அமைத்து காட்டியிருக்கின்றார் சேக்கிலார் பெருமான். சைவ வழிபாடு, சைவர்களுக்கான வழிபாடு என்பது
பல இடங்களில் பலவாறு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது மூன்றாக பிரித்து காட்டி அருளி இருக்கின்றார்கள். இது 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 இந்த மூன்றாக பிரித்து காட்டினாலும் இதிலும் நமக்கு சிறப்பாக சொல்லப்படுவது அகப்பூசை, புறப்பூசை. இந்த புறப்பூசை செய்ய செய்ய செய்ய, புறப்பூசை என்பது தவம் என்று சொல்லுகின்றோமே, அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற படிமுறை நமக்கு எல்லா நூல்களும் கொடுத்து எல்லா அருளாளர்களும் வாழ்ந்து காட்டி அப்படி இருந்தாலும் எல்லாமே முறைமையாக நமக்கு சொல்லப்படுவது. இந்த முறைமை என்பதுதான் சைவ நெறியில ஒரு சிறப்பான அம்சம். இந்த முறைமை எப்படி ஒரு குழந்தையானது முதல் வகுப்பு, இரண்டாவது வகுப்பு, மூன்றாவது வகுப்பு என்று படித்து 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 முறைமையாக படிக்கின்றது, அதுபோல நமக்கு இந்த ஆன்மாவினுடைய பக்குவம் என்பதும் முறைமையாகத்தான் நிகழும். அறிவில் பக்குவம் முறைமையாக நிகழும். எம்பெருமானுடைய திருவருள் நம்மீது பதிதலும் முறைமையாகத்தான் நிகழும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சக்தி நிவாதம், மலபரிபாகம், இருவினை ஒப்பு என்று மூன்றும் நிகழ்ந்து அதன் பின்பு எம்பெருமானுடைய திருவருள் முழுமையாக குருவாக வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற படிமுறைகள் முறைமையாக நிகழ்ந்து அதற்கு பிறகுதான் திருவடியை அடைகின்ற அந்த முக்தி பயன் என்பது. எனவே முறைமை 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 என்று நம்ம நூல்கள் போற்றுகின்றது. அந்த வகையிலே இந்த தவம் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலே சரியை, கிரியை இந்த இரண்டு முறையான வழிபாட்டு முறைகளில் புறப்பூசை மிகுவாக சொல்லப்படுகின்றது. எப்படி நமக்கு அதை காட்டியவர்கள் நம்முடைய திலகவதி அம்மையார், முருகநாயனார், குங்குளியக்கலை நாயனார், இப்படி அத்தனை நாயன்மார்களும் இந்த புறப்பூசையினுடைய சிறப்பினை நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார்கள். இந்த இடத்துல நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த 63 நாயன்மார்களும் அல்லது நால்வர் பெருமக்களை எடுத்துக்கொள்வோம். சைவ உலகம் நால்வர் பெருமக்களை இந்த 4 முறைகளில் வைத்து காட்டுகின்றார்கள். இப்போ கிரியை என்று சொன்ன உடனே நமக்கு அப்பர் சுவாமி நினைவுக்கு வருவார். சரியை என்று சொல்லும் பொழுது அப்பர் சுவாமி நினைவுக்கு வருவார். கிரியை என்று சொல்லுகின்ற பொழுது திரு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு காட்டி இருக்கின்றார். யோகம் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், ஞானத்தை மணிவாசக பெருமானும் காட்டி அருளியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் நாம் எண்ணுவது போல இந்த உலகத்தில் இருந்து செய்கின்ற சரியை, கிரியை என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த கேள்வி பலரிடத்து நமக்கு வருகின்றது. என்ன அப்படின்னா, அப்பர் சுவாமி சரியை மட்டும்தான் செய்தாரா, யோக நிலையில் இல்லையா? அல்லது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக நிலையில் மட்டும்தான் இருந்தாரா, சரியை கிரியை செல்லவில்லையா அல்லது செய்யவில்லையா? அல்லது மணிவாசக பெருமான் ஞான 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 வழிபாட்டு முறையில் இருக்கின்றபடி சொல்லுகின்றார்களே, இவர் சரியை, கிரியை, யோகம் எதுவும் செய்யவில்லையா? இவருடைய ஞானம் எப்பேற்பட்டது, இந்த ஞான வழிபாட்டு முறை எப்பேற்பட்டது என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றது. ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோருமே அருளாளர்கள் அத்தனை பேரும் அணைந்தோர் தன்மையில் இறைவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பேறு பெற்ற முக்தி பெற்ற ஆன்மாக்கள், முக்தி பெற்ற அருளாளர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆக நாம் ஒருபோதும் நம் நிலையில் இருந்து கொண்டு இவர்கள் சரியை மட்டும்தானே செய்தார்கள், இவர்கள் கிரியை மட்டும்தானே செய்து காட்டி இருக்கின்றார்கள் என்று விளங்கிக் கொள்ள கூடாது. அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருவருளில் இருப்பவர்கள். நம் பொருட்டு வந்து அந்தந்த வழிபாட்டு முறைகளை நமக்கு காட்டி அருள் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் உள்ளவாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பா இன்னும் சொல்லும் அப்படின்னா, நிறைய வகுப்புகளை நிறைய கேள்வி கேட்பாங்க. என்ன சைவ சமயம் என்பது உணவு சார்ந்த விஷயம் என்று மட்டுமே எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் பலர். இப்ப கண்ணப்ப நாயனார் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இது இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, அவருக்கு 6 நாட்களில் முக்தி கொடுக்கவில்லையா என்றெல்லாம் கேட்பார்கள். ஆக அவர்கள் எல்லாம் இந்த உண்மையை விளங்காதவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருளாளர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு காட்டுவதே மிகப்பெரிய குற்றம். ஒருத்தர் இவர் இப்படி இவர் இப்படி என்று ஒப்பிட்டு காட்டுவதற்கு நாம என்ன தகுதி பெற்றிருக்கிறோம் இல்லையா? எம்பெருமான் அவருக்கு அருள் புரிந்து அத்தனை பேரையும் அந்த திருத்தொண்ட தொகை என்கின்ற
நூல் அந்த பெரிய புராணத்திலே இத்தனை பேர்களையும் தலைவர்களாக அங்கு அமைத்து காட்டி இருக்கின்றாரே, அதற்கு பிறகு நாம் அதை ஆராய்ச்சி செய்வதற்கோ எந்த ஒரு உரிமையும் தகுதியும் இல்லை. எனவே இந்த 63 நாயன்மார்கள் நம்முடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னா, எம்பெருமானிடத்து கொள்ள வேண்டிய அந்த உண்மையான அன்பு, உண்மையான ஞானம் என்பதை நாம் எப்படி நித்தமாக, அதாவது மறவாமையாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி தான் இவ்வளோ பேர் காட்டி வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய ஆன்மாவினுடைய இயல்பு அப்படி, நினைப்பும் மறப்பும் அறிந்ததை மறத்தலும் மயக்க அறிவு கொள்வதுமாக இருக்கின்றது. எனவே இவர்கள் காட்டி இருக்கின்றபடிக்கு இவர்களுடைய அந்த கொள்கைகள், வைராக்கியம் என்று சொல்லுவது, பற்று அறுத்த நிலை, மறவாமை, மீண்டும் மீண்டும் அத்தனை நாயன்மார்களும் நமக்கு உணர்த்துவது அவர்கள் பெருமானிடத்து கொண்ட உரைப்பும் தன்முனைப்பு அற்ற வழிபாடும் அந்த தன்முனைப்பு அற்ற திருத்தொண்டும் மறவாமையுமே. இந்த மறவாமை என்கிறத நாம மறக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா இந்த மறவாமை பற்றி தான் நமக்கு நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு வைத்திருக்கக்கூடிய வயலார் நாயனாருடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். 11வது நூற்பாவிலே சொல்லுவாங்களே, அயராமை அரண்கலல் செல்லுமே என்று. எனவே இந்த மறவாமை என்பது எதை மறவாமை? எம்பெருமானுடைய கருணையை மறவாமை. அவர் நமக்கு செய்கின்ற கருணை திறத்தினை ஒரு கணப்பொழுதும் நாம் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இத்தனை நாயன்மார்களும் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள் என்பதை உள்ளவாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பே சிவம் என்று சொல்றோம். அன்புதான் சிவம், அன்புதான் சிவம்னு சொல்றோமே ஒழிய அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால் நாமே நம்மை கேட்டுக்கொள்ளலாமே. அன்புதான் சிவம்னு சொல்றோம், ஆனா நாம் அன்பு என்பது எல்லா உயிரிடத்தும் எப்போதும் காட்டுகின்ற அந்த இரக்க குணம், அதுதான். ஆனால் நாம் நம்மையே கேட்டுக்கொள்கின்ற பொழுது குறித்த நம்முடைய சுற்றம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நமக்கு உதவி செய்பவர்கள், இப்படி ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களிடத்து மட்டும்தான் நாம் அன்பு செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த அன்பு கூட உண்மையானா அதுவும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்படி அருகில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லயே அன்பு செலுத்துவது என்பது அரிதாக இருக்கின்றதே. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து ஆக்கி அளித்து எவையும் காத்து நமக்கு போகா புகழாக இருக்கக்கூடிய பெருமான், போகா புகழ் நமக்கு. அவனை விட்டா வேற எது புகழ்? அவனுடைய திருவடியை விட்டா வேற புகழே நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட பெருமானிடத்து அவனை நினைக்கின்றோமா? அவனுடைய கருணையை நினைக்கின்றோமா? அவன் நமக்கு செய்கின்ற உபகாரங்களை, எவ்வளவு உபகாரங்கள், ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மை எடுத்து சுமக்கின்றானே, அந்த கருணையை நாம் நினைக்கின்றோமா என்கின்ற பொழுது இந்த அன்பு வைப்பது எப்படி என்று ஒரு கேள்வி வருகின்றது. அதை பெரிய புராணத்துல சேக்கிலார் சுவாமி சொல்றார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு என்று காட்டுகின்றார். இந்த ஞானம் பதிஞானத்தை பெற்றாலன்றி நமக்கு உய்வில்லை. அந்த பதிஞானம் ஒன்றுதான் அந்த பதியையே காட்டும். எப்படி சூரிய கதிர்கள் மூலமாக அந்த கதிர் ஒளியினால்தான் சூரியனையே நாம பார்க்க முடியும். அது போல பெருமானுடைய திருவருள் துணையின்றி அவனை நாம் காண முடியாது என்று உறுதிபட நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த அன்பை எப்படி நாம் பெருமான் எடுத்து வைப்பது என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும், நம்முடைய வாழ்க்கையில சாதனை, அதாவது ஆன்மாக்கள் எல்லாமே சாதனைக்குரியது. அந்த சாதனை எது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பாடமாக அல்லது வாழ்க்கை குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த சாதனத்தை பெறுவதற்கான சாதனம் தான் இந்த பெரிய புராணம் என்கின்ற ஒரு சாதனம் நம்மில் இருக்கின்ற வரைக்கு நாம் தான் பண்ணப்பனைத்த பெரும் செல்வந்தர்கள், பெருவாழ்வு பெற்றவர்கள் நாமே. 12 திருமுறைகள் இருக்கு, 14 சாத்திர நூல்கள் இருக்கு, ஏராளமான அருளாளர்களை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த 28 நூல்கள் இருக்கு, இன்னும் எத்தனையோ
நமக்கு அருளாளர்கள் அருளிச் செய்த நூல்கள் பொக்கிஷமாக இருக்கின்றது. எனவே நாமே பெரும் செல்வந்தர்கள் என்று சொல்லி இந்த வாயிலார் நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திக்கலாம். எம்பிரான் வாயிலார் நாயனாருடைய புராணம் 10 பாடல்களை கொண்டதாக இருக்கின்றது. நாம் பார்த்தோமே, வழிபாட்டு முறைகளை இவர்கள் குருலிங்க சங்கம வழிபாட்டு முறையாக காட்டி இருக்கின்றார்கள் என்று. நமக்கு வாயிலார் நாயனாருடைய புராணத்தை சிந்திக்கின்ற பொழுது அகப்பூசையும் புறப்பூசையும் சொல்லப்பட்டது. புறப்பூசை செய்ய 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 எம்பெருமானுடைய அந்த திருமேனி உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உரு எழுதி என்று அப்பர் சுவாமி பாடுகின்றாரே, அப்படி புறப்பூசை செய்ய 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 பெருமானுடைய திருமேனியினுடைய அந்த அது ஓவியம் போல உள்ள கிளியில நாம உருவெழுதி வைத்துக் கொள்வதற்கு புறப்பூசை இன்றியமையாததாக இருக்கின்றது. அப்படி புறப்பூசை செய்ய 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 அது அகப்பூசையில கொண்டு போய் விடும். அப்போ அகப்பூசை என்பது நமக்கு சிவஞான போதம் 9வது நூற்பாவுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அகப்பூசை செய்ய 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 இருந்த இடத்திலே சென்ற அளவிலே மனது ஒருமைப்படுத்துகின்ற நிலையிலே இந்த அகப்பூசையை பத்தி சொல்லணும்னா அது எவ்வளவோ சொல்லலாம் ஏனென்றால் அப்படி ஒரு அற்புதமான அது ஒரு செயல். அப்படி அகப்பூசை செய்ய 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 மீண்டும் அகப்பூசை நாம் செய்து பழகிவிட்டோமேயானால் பார்க்கின்ற பொருளெல்லாம் சிவமாக பார்க்கக்கூடிய தன்மை வரும். அகத்திலே பெருமானை வைத்து பூசிக்கின்ற அளவிலே உள்ளே உருக 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 வெளியில் தெரிகின்ற பொருள்கள் எல்லாமே சிவமாகவே காட்சிப்படும். ஆக இப்ப நினைச்சு பாருங்க, திருஞான சம்பந்த பெருமான் திருவெண்காடு என்கின்ற திருத்தலத்திற்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது காணுகின்ற இடமெல்லாம் சிவலிங்கமாக தெரிகின்றதே. அப்போ எந்த அளவிற்கு அவர் அகத்திலே பெருமானை உள்வாங்கி வைத்திருப்பார். அப்படி இருக்க போய் தானே அங்க தெரிகின்றது. இப்படி எத்தனையோ நாயன்மார்கள் நாம் வாழ்வில் பார்க்கின்றோம். பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் சிவபெருமானை தரிசித்தார்களே. அப்படி அகப்பூசை செய்ய செய்ய புறத்தில் அத்தனையும் சிவமாக நமக்கு காட்சிப்படும் இந்த நிலைமை. அப்போ திரும்ப மீண்டும் அந்த புறப்பூசையும் அகப்பூசையும் சைவருக்கு இன்றியமையாதது. இந்த அகப்பூசையினை நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டியவர் நம்முடைய பூசலார் நாயனார், நம்முடைய வாயிலார் நாயனார், நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார், இன்னும் எவ்வளவோ பேர் சொல்லலாம். இத்தனை பேர்களும் அகப்பூசையினை மிகச் சிறப்பாக நமக்கு காட்டி அருளிய அருளாளர்கள். அந்த வகையிலே எம்பிரான் வாயிலார் நாயனாரும் அகப்பூசையினை செய்து பெருமானுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்றார் என்று இவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். பாடல்ல பார்க்கலாம். முதல் பாடல்ல சொல் விளங்கும் சீர் தொண்டை நன்னாட்டில் இடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல் பெருங்குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திருமயிலாபுரி. திருமயிலாபுரி என்கின்ற திருமயிலாப்பூர் என்று மயில்கள் பொருந்தி இருக்கக்கூடிய இடம் மயிலாப்பூர். அப்படிப்பட்ட அந்த மயிலாப்பூர் என்கின்ற திருத்தலத்திலே திரு அவதாரம் செய்தவர் நம்முடைய வாயிலார் நாயனார். அவருடைய அந்த முதல் பாடல்ல ஊர் சிறப்பும், அடுத்த பாடல்கள்ல முதல் 4 பாடல்களில் நகர் சிறப்பும், 5வது பாடல்ல அவருடைய குடிச்சிறப்பும் சொல்லப்படுகின்றது. நீடு வேலை தன் பால்நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என இந்த மயிலாப்பூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு துறைமுகமாக இருந்த பகுதி. இப்போ அதெல்லாம் நம்ம இப்படி நூல்கள்ல தான் பார்த்து கொள்ள முடியும் இல்லையா? சென்னை நகரம் எல்லாம் எப்படி இப்போ கட்டட முகங்களாக இருக்கின்றது, துறைமுகங்கள் எல்லாம் அழிந்து இல்லையா? இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நீடு வேலைனா கடல், வேலை தன்பால் நிதி வைத்திட, அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நிதியங்கள், அங்க விலை மதிப்பற்ற உயிரினங்கள் அல்லது விலை மதிப்பற்ற நவமணிகள் முத்துக்கள் கொளிக்கின்றதாம். அப்படிப்பட்ட இடங்களில், அப்படிப்பட்ட அந்த கடலிலிருந்து எடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து சேம வைப்பன, ஒரு வங்கி போல அங்க வைக்கின்ற இடம்தான் இந்த மயிலாப்பூர் என்று சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். இன்றைய மயிலாப்பூரை போய் பார்த்தோம்னா அந்த கொடுமை நமக்கு விளங்கும் இல்லையா? இன்றைக்கு வெறும் அந்த மயிலாப்பூர் திருத்தலத்தை சுற்றி இப்ப செல்ல முடியாத அளவுக்கு சரி, அது வேண்டாம். சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதிமாடு தள்ளு மரக்கள செப்பினால், அந்த பதி அப்பேற்பட்ட சிறப்பு உடையது.
அங்க மேலும் பாருங்க எப்படி இருக்குன்னு, களம் சொரிந்த கரிக்கருங்குன்று முத்து அலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும். அந்த களம் செறிந்த களம் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் நிரம்பி பால் வழிகின்ற பசுக்கள், பசுக்கள், அது கருங்குன்று, அந்த கருக்கன்று, அந்த பசுக்களினுடைய கன்றுகள் முத்துக்களை ஈனுகின்றதாம். அப்படிப்பட்ட முத்துக்களும் அலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும், அந்த மேகங்கள்லாம் நீர்களை சொரிகின்ற அளவிற்கு சிறப்புடையதாக அந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. நலம்கொள் மேதி நன்னாகும் தெரிக்கொணா சிலம்பு தென்திரை காணலின் சேனலாம். இந்த மயிலாப்பூரினுடைய திருத்தலம் அப்படி செல்வ செழிப்பாக இருந்திருக்கின்றது. தவள மாளிகை சாலை மருங்கிரை, தவள மாளிகை, இருபுறமும் மாளிகைகள் இருக்கின்றது. துவல் பதாகை நுழைந்தனை தூமதி, அங்க இருபுறமும் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் நிறைந்த மாடங்கள் போன்று அந்த வீதியில இருக்குது. அங்க பெண்கள் அங்க பவளவாய் மடவார் முகம் பார்த்து அஞ்சி, அங்க அந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய பெண்களினுடைய நெற்றியையும் பெண்களினுடைய முத்துப்பல்கள் தெரியும் வரைக்கும் உள்ள சிரிப்பினையும் பார்த்து அஞ்சி, அந்த தூமதி அங்க இருக்கக்கூடிய நிலவு எட்டி பார்த்து வெட்கப்படுதான். இப்படி அதனுடைய அழகு தோற்கும்படியாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அழகு இருந்தது. உலகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால், இப்படி அதை பொருந்தும்படியாக இந்த ஊர் இருக்கின்றது. இதெல்லாம் இலக்கண சுவையை நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுகின்றார். தற்குறிப்பு ஏற்ற அணி என்று நம்ம தமிழ்ல படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு இயல்பாக இருக்கின்ற ஒன்று, இங்க மாடங்களும் வீதிகளும் இருக்கின்ற ஒன்று, அங்க வரக்கூடிய பெண்கள் அவர்களுடைய அழகு வாய்ந்த பெண்கள், அது இருக்கின்ற ஒன்று. அதன் மேல் தன்னுடைய குறிப்பை ஏற்று பாடுகின்றது புலவர்களுடைய சிறப்பு. அதுதான் தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்றது. ஆக வீதி எங்கும் விழா அணி காளையர், தூதி அங்கும் சுரும்பணி தொகையர், ஓதி எங்கும் ஒளியா அணிநிதி, ஊதி எங்கும் புனைமணி மாடங்கள். இப்படி மாடங்களும் அங்க இருக்கக்கூடிய காளையர்களும் தோகையர்களும் வழிபாட்டிற்கு ஒளியாது வருகின்ற சிறப்பு வாய்ந்த நகரமாக இந்த மயிலாபுரி இருக்கின்றது. மயிலாப்பூர் என்று சொல்வதை விட திருமயிலாபுரி என்று சொன்னோமேயானால் அது தமிழுக்கும் சிறப்பு, நம்முடைய சைவ சமயத்துக்கும் சிறப்பு, நமக்கும் சிவபுண்ணியம். மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குல நன்மை சான்ற நலம் பெற தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். பொதுவா நீங்க அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது அவர்கள் திரு அவதாரம் செய்தார்கள், தோன்றினார்கள் என்றுதான் காட்டுவார். பிறந்தார் என்று காட்ட மாட்டார்கள். அவர்கள் பிறந்தார் என்று சொன்னால் நம் போன்ற மாயா காரியங்களால் ஆன உடம்பு கொண்டு பிறந்தார் என்றாகிவிடும். இவர்களுடைய சரீரம் அருள் சரீரம். எனவே தோன்றினார், திரு அவதாரம் செய்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுவும் அன்றி நாயன்மார்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எம்பிரான் வாயிலார், எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான், எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் என்றுதான் நாம் உரைக்க வேண்டும். நாமோ அடைமொழி அந்த சிறப்பு இல்லாம வெறுமனா நாயன்மார்களுடைய பெயரை திருநாமத்தை ஒரு பொழுதும் உச்சரிக்க கூடாது. இங்க சொல்றாரு பாருங்க சேக்கிழார் சுவாமி, நன்மை சான்ற நலம் பெற, நன்மை சான்ற நன்மையோடு பொருந்திய நலம் பெற, நலம் நாம் பெறுதல் பொருட்டு, நலம் அவருக்கு இல்லை, இவர்களெல்லாம் திரு அவதாரம் செய்தது நம் பொருட்டு. எனவே நலம் பெற தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனார், வாயிலார் என்னும் தபோதனர் தோன்றினார் என்று அமைத்திருக்க வேண்டும். சேக்கிழார் சுவாமி வாயிலார் சுவாமியினை சொல்லுகின்ற பொழுது தன்மை வாயிலார் என்று உரைக்கின்றாரே, இது என்ன தன்மை அவரிடத்து? சிவமாம் தன்மை. இதுதான் ஆன்மாக்களுக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய முக்தி பயன். சிவமாம் தன்மை, எம்பெருமானை போன்ற அந்த பேரறிவு, பெரு வியாபகத்தன்மை, அது எங்கும் எப்போதும் ஒன்றாக அறியக்கூடிய தன்மை, அதுதான் சிவமாம் தன்மை என்று பொருள். அப்படிப்பட்ட தன்மை வாயிலார் என்னும் தபோதனார், அவர் பல்லூலி காலம் அர்ச்சனை புரிந்து அந்த தவத்தினால் இங்க மயிலாபுரி என்கின்ற திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்கின்றார். வாயிலார் என நீடிய மாக்குடி, சைவ வேளாளர் குடி, அதுதான் நீடிய மாக்குடின்னு பொருள்.
நீடிய மாக்குடியில் தூய மாமரபின் முதல் தோன்றியே. அந்த குடியில் முதல் மரபில் தோன்றிய நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல் விருப்பின் விளங்குவார். திரு அவதாரம் செய்த காலத்தில் இருந்து எம்பெருமானுடைய தொண்டில் நயப்புறு விரும்பி அந்த திருத்தொண்டை சிவத்தொண்டை இறப்பில்லாத சிவபுண்ணியத்தை ஈட்டி வரும் விருப்பின் விளங்குவார். அப்படி சிறு வயது முதல் கொண்டு பிறந்த மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் என்று நம்முடைய அம்மையார் புராணம் நமக்கு காட்டுகின்றதே, அதுபோல நாயனாரும் சிறு வயது முதல் அந்த திருத்தொண்டை செய்வதில் மிகு விருப்பம் கொண்டிருந்தார் என்று காட்டுகின்றார். இதுதான் இந்த 8வது பாடல் தான் நமக்கு ரொம்ப மிக்க சிறப்புடைய பாடல். மறவாமை யானமைத்த மணக்கோவில் உள்ளிருத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். ஒவ்வொரு எழுத்தும் மந்திரங்க. இந்த மறவாமை யானமைத்த மணக்கோவில் உள்ளிருத்தி. இன்னைக்கு ஒரு நாள் பூசை, நாளைக்கு ஒரு நாள் பூசை. நாமெல்லாம் பூசை பண்றதுக்கு உட்காருகின்ற பொழுதே மணியை பாக்குறோம். இன்னும் எவ்வளவு நேரத்துல முடிக்கணும், அரை மணி நேரத்துல முடிக்கலாமா, 1 மணி நேரத்துல முடிக்கலாமா என்றெல்லாம் நினைத்து பூசையை செய்கின்றோம். ஆனா பெருமான் எப்படி செய்யறார் பாருங்க. மறவாமை யானமைத்த மணக்கோவில் உள்ளிருத்தி. மணக்கோவிலில் பூசலார் நாயனார் போல மணக்கோவில், அதுல தினந்தோறும் மகபூசை செய்கின்றார். உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி. உறவு ஆதி, அந்த உறவு எம்பெருமான் தான் நமக்கு. நம்முடைய பகைப்பொருள் அணவம் கண்மம் மாயை என்கின்ற பாசம். ஆனா நாம் அதோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். எம்பிரான் வாயிலார் நாயனார் உறவு ஆதி, எம்பெருமானே போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, அப்படி முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உறவாக நினைந்து இந்த உறவு எது பகை எது என்பதை உணர்ந்தாலே அதுதான் ஞானத்தின் ஆரம்பம், படிநிலை. எது உறவு பொருள் எது பகை பொருள், இவ்வளவுதாங்க. இதைத்தான் 8வது நூற்பா நமக்கு காட்டுகின்றது. எனவே இந்த உறவு என்று என்பதை விளங்கி கொண்டாலே நாம் திருவருள் வயப்பட்டு விட்டோம் என்று பொருள். ஆக உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி எம்பெருமான் அவரை அந்த திரு உள்ளத்திலே எழுந்தருள பண்ணி அங்கே விளக்குகளை ஏற்றி ஒளி விளக்கு, ஞானம் என்கின்ற ஒளி விளக்குனா ஞானம் சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும், இரவாத ஆனந்தம் அப்படின்னா இறப்பில் தவம். இந்த இரவாத ஆனந்தம் என்பது மறவாமல் பெருமானுக்கு தினந்தோறும் தன்னுடைய இதய கோவிலிலே எனும் திருமஞ்சனம் ஆட்டி, அன்பு என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். ஆக அவருடைய உள்ள கோவிலில் எழுந்தருள பண்ணுவது அத்தனையும் அன்பு. பெருமானை எழுந்தருளி வைப்பது அன்பு, அந்த ஒளிவிளக்கு சுடரேற்றுவது அவருடைய அன்பு, இரவாத ஆனந்தம் திருமஞ்சனம் ஆட்டுவது அவருடைய அன்பு, அமுது செய்வது நிவேதனம் பண்ணுவது அவருடைய அன்பு. இத்தனையும் தன்னுடைய அன்பினால் செய்தார். பொருட்களால் செய்யல, அன்பினால் செய்தார். எப்படி அன்பினால் செய்வது? அன்புக்கு என்ன வடிவம் அப்படின்னா அதுவும் சாத்திர நூல்களை தான் நமக்கு காட்டுது. இல்லா முளைப்பாலும் ஏந்தலைவாள் கண்ணீரும் என்பது. ஆக இப்படி பெருமானை மணிவாசக பெருமான் சொல்லுகின்றாரே, அழுத அடியடைந்த அன்பர்னு. ஆக இப்படி அன்பு அமுது அமைத்து நிவேதனம் செய்து அர்ச்சனை செய்வார். அர்ச்சனை பாட்டே ஆகும். இந்த பாட்டு தான் அர்ச்சனை. பெருமானுக்கு திருக்கோவிலுக்கு அதை கொண்டு போகலையே இதை கொண்டு போகலையே, அப்படி அதை செஞ்சானா இதை செஞ்சானா, அவர் அதை சாத்தினாரா சாத்தலையா, இப்படி நாம பல 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 குழப்பம் தடுமாற்றம் சிந்தனை எல்லாவற்றோடுதான் வழிபாடு செய்கின்றோம் இல்லையா. அந்த கோவில்களுக்கு ஒரு நாள் நிம்மதியா வழிபாடு செய்தோமானா இல்ல. ஏன்னா அப்படி சூழ்நிலை இப்ப அப்படி அமைந்திருக்கின்றது. அதுவும் நாம கேட்கவே வேண்டாம். இந்த கார்த்திகை மார்கழி தை மாதம் முழுக்க கோவில்கள்ல எல்லாம் ஒரே கூட்டமா தான் இருக்கு. நிம்மதியா நம்ம வீட்டுல இருந்து விளக்கு ஏற்றி இந்த திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் இந்த 10 நாட்கள் மற்ற திருமுறைகள் அத்தனையும் காப்பிட்டு இந்த 10 நாட்களும் திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் சிவபுராணத்தையும் மீண்டும் 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 செய்தோம், பாராயணம் செய்தோமையானால் அதுதாங்க அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும். இதை நாம மறவாமல் செய்ய வேண்டும். அகமலர்ந்த அர்ச்சனையில் அப்படி செய்ய 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 முகத்தோடு அகமும் மலர்கின்றது. அப்படிப்பட்ட அகமலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார் தமைனாலும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒளியாமே.
வழிபாடு ஒழியாமே. அப்படி பூசை செய்தும் வழிபாடு நமக்கு நிறைவாகலையேன்னு வருத்தப்படுறாங்க. நமக்கு நம்முடைய அம்மை சுவாமியினுடைய திருவருளாக அமைந்திருக்கிறாளே உமையம்மை, கைலையம்பதியில சுவாமி அவளுக்கு அம்மைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அதை கேட்டு 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 அம்மை கேட்கிறார், சுவாமி இந்த ஆகம நூல்கள் எல்லாம் நீங்கள் உபதேசித்தீர்கள், எது உங்களுக்கு விருப்பமுடையது? இந்த ஆகம நூலுடைய சாராம்சத்தெல்லாம் அம்மா கேட்கிறாங்க. கேட்ட பிறகு, சுவாமி இருங்க, உமக்கு பிடிச்சது எது அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சுவாமி சொல்றாராம், யாம் விரும்புவது பூசணையே என்று சொன்ன மாத்திரத்துல சரி, நான் உடனே அந்த கொழுந்து, என்ன கொழுந்து, தவ கொழுந்து அம்மை நினைக்கிறாளாம், சரி சுவாமி நானும் உங்களை பூசை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே அம்மா, எனக்கு பூசை செய்வதற்கான இடமும் அளித்தருளுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே சுவாமி காஞ்சியம்பதியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மாமரத்தின் அடியே இருக்கக்கூடிய இடத்தை காட்டுகின்றார். காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அம்மையோடு சில பழிப்பெண்களையும் அத்தனை பேர்களை அனுப்புகின்றார். அம்மா கீழே வந்து இந்த மண்ணிலே காஞ்சியம்பதியிலே கச்சி ஏகம்பர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பதியிலே, அந்த திருத்தலத்திலே ஒற்றை மாமரமாக இருக்கக்கூடிய ஏகம்பம், அது ஒற்றை மாமரம், அதுக்கு அடியிலே இருந்து பூசை செய்கின்றார்கள். அப்படி பூசை சிவபூஜை செய்தோமேயானால் எம்பெருமான் எழுந்தருளி வந்து நமக்கு அருள வேண்டும் என்பது விதி. யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய பூசையில் தினந்தோறும் பெருமான் எழுந்தருளுகின்றார். எழுந்தருளி நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் கொடுக்கின்றார். இது உண்மை. இது ஆகமத்துல சொல்லப்பட்ட உண்மை. அப்போ அம்மா பூசை பண்றாங்களே, அப்போ சுவாமி எழுந்தருள மாட்டாரா? எழுந்தருளுவார். அம்மை பூசை பண்ணா எழுந்தருளாம இருப்பாங்களா? பூசை பண்ணுகின்றார். அந்த மணலை பிடித்து சிவலிங்க திருமேனி அமைத்து பூசிக்கின்றார், பூசித்துக் கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது சுவாமி இவருடைய பூசையினுடைய சிறப்பையும் அம்மையினுடைய அன்பையும் காட்டுவதற்கு வெள்ளமாக சுவாமி எதுவுமே கிள்ளி கொடுக்க மாட்டாருங்க, அள்ளி கொடுப்பாரு. அவர் வள்ளல். ஏன்னா அதெல்லாம் அவருக்கு மெல்ல வர்றதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா? அப்பா பாண்டி வெள்ளமே, அந்த பாண்டி வைகையில எத்தனை முறை வெள்ளமாக வந்தார். எனவே அப்படி வெள்ளமா தான் வருவார். அவரு பெரும் கருணையாளர், வள்ளல் அவர். அப்படி வெள்ளமா வர்றார். வந்த உடனே சுவாமி அம்மை பூசித்து கொண்டிருந்தவள் அப்படியே சிவலிங்க திருமேனியை வருவது அந்த வெள்ளமாக வரும், கம்பா நதியில வர்ற வெள்ளம்னு சுவாமிதான் அம்மைக்கு தெரியாததா? ஆனாலும் அந்த பூசையில் இருக்கக்கூடிய உரைப்பு, பூசையில் இருக்கக்கூடிய அந்த அகப்பூசையில இருக்கக்கூடிய ஒன்றியிருந்த நினைவு அப்படியே சிவலிங்க திருமேனியை தழுவிக் கொள்கின்றார். அப்போ அந்த திருமேனிலே தழுவ குலைந்த நாதராக சுவாமி வெளிப்பட்டு, அம்மையே உனக்கு வேண்டுவனவற்றை கேள் என்று சொல்லுகின்றார். கேள்னு சொன்ன மாத்திரத்துல அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சுவாமி நான் இன்னும் பூசைய நிறைவு பண்ணலையே, பூசையை நான் நிறைவு செய்யவில்லையே என்று வருத்தமா சொல்றாங்களாம். உடனே சுவாமி சொல்றாங்க, உன் பூசை எம்பால் என்றும் நிறைவுறாது. நீ பூசை பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, நீ அது என்றும் நிறைவுறாது. எனவே 2 நெல்லை கொடுத்து இங்கே அறம் புரிந்து கொண்டு இருப்பாயாக என்று அது சொன்னது. அந்த வரம் கொடுத்ததுல அதுக்கப்புறம் நிறை வழிபாடு ஒழியாமே என்பதற்கு தான் இதை நாம இங்க சிந்தித்தோம் இல்லையா? நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே. அம்மையே அப்படி பூசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இங்க அந்த நாயன்மார் அதுக்கு அவருடைய அன்பு எப்பேற்பட்டது. நீங்க நிறைய இடங்கள்ல இந்த தன்மையை பார்க்கலாம். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல, சண்டேஸ்வர நாயனாருடைய புராணத்துல, இந்த நிறைவாடு ஒழியாமை என்பது அமர்நீதி நாயனாருடைய புராணத்துல, இதெல்லாம் இந்த அற்புதமான கருத்து நமக்கு விளக்கப்பட்டு இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிக்கீழ் இப்படி அன்பினால் செய்தோமே ஆனால் அதற்கு என்றும் நமக்கு நிறைவு என்பது நமக்கு வந்து விடாது. இப்போ ஆர்வத்தோடு அன்போடு செய்கின்ற செயல்கள் மீண்டும் மீண்டும் செய்யத்தான் நமக்கு விளையுமே அன்றி அது நிறைவு வருமானா படாது. எப்படி அப்படின்னா, இப்போ அன்பும் பெருமானிடத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பும் ஞானமும் விளைவைத்தான் கொடுக்கும். ஒரு நாளும் அது சுருங்காது. ஏன் அது மாதிரி
நிகழவரும் அன்பினால். இப்படி பூசிக்க 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 மனதுக்குள்ளே இந்த அகப்பூசையை மட்டும் ஒரு பயிற்சி பண்ணி நாம பழகிட்டோம் அப்படின்னா அதை விட முடியாது. அப்போ இதுக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு அமைதியான இடம், சத்தம் இல்லாத இடம் அப்படியெல்லாம் உட்கார்ந்து பழகணும்னு அவசியம் இல்லாம, நாம செய்கின்ற செயல்களிலே சமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அல்லது பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே நாம் இந்த அகப்பூசையை செய்து விடலாம். அப்படிப்பட்ட பக்குவம் நமக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளதானே அது நடக்குது. நம்ம பாட்டுக்கு பெருமானை எழுந்தருள பண்ணி பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் எப்படி திருக்கோவில்கள்ல தூய்மையை அழகிட்டு மெழுகிட்டு இதெல்லாம் தினந்தோறும் நாம திருக்கோவில்ல போய் செய்ய முடியுமானா முடியாது. ஆனா அகப்பூசையில அதை விட சிறப்பா நம்மளால செய்ய முடியும் இல்லையா? ஆக திருக்கோவில்களில் வெளிப்பிரகாரமால வந்து உள்பிரகாரமால வந்து பெருமானை நமக்கு எத்தனையோ பொருள்கள் வைத்து நாம் நினைக்கின்ற பொருள்களை எல்லாம் வைத்து பெருமானை திருமஞ்சனமாட்டி நினைக்கின்ற பொருளெல்லாம் வைத்து பெருமானுக்கு திருமஞ்சனம் அந்த அமுது செய்வித்து அந்த பட்டு சாத்தி மலர்கள் எத்தனையோ மலர்கள் நமக்கு கிடைக்காத நம்ம நூல்கள்ல பார்க்கிறோம். பெருமான் எத்தனை மலர்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருச்சடையில் எருக்கு இருக்கு, அல்லி இருக்கு, செண்பகம் இருக்கு, கொன்றை இருக்கு, இன்னும் அந்த கொக்கிரகு பூ இருக்கு. எத்தனையோ மனமிக்க பூக்கள் நிறைந்து இருக்கின்றது. அத்தனை பூக்களுக்கு நாம எங்க போறது இல்லையா? ஆக அகப்பூசையில அத்தனையும் நம்ம கொண்டு வந்து பெருமானுக்கு சாத்திரலாம், நிவேதனம் பண்ணிடலாம். எத்தனையோ படையல்கள் போட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பெருமானே உன் என்று அவருக்கு ஊட்டி மகிழ்ந்தோமையானால் அதை விட மகிழ்வு எது இருக்கும்? இந்த மகிழ்வை நாம் அனுபவித்து விட்டோமே ஆனால் நம்முடைய அகப்பூசை பெருமான் எடுத்து ஒருபோதும் நிறைவு வழிபாடு ஒழியாமே என்று காட்டுகின்றாரே. இந்த ஒரு நிறை வழிபாடு ஒழியாமே அது பெருமான் எம்பிரான் வாயிலார் நாயனாருடைய பூசையினுடைய சிறப்பை சேக்கிலார் சுவாமி நமக்கு இந்த வார்த்தையில் நமக்கு காட்டி அருளுகின்றார். திகழ நெடுநாள் இந்த பூசையை செய்து சிவபெருமான் அடி நிழல் கீழ் புகழ அமைத்து, இந்த வார்த்தை தாங்க இந்த பாட்டுல முக்கியம். நெடுநாள் பூசை செய்து எம்பெருமானுடைய திருவடி கீழ் புகழ் அமைத்து, அங்கே ஒரு இடத்தை தனக்கு வேண்டும் என வைத்துக் கொண்டு, அதனாலதான் அப்பர் சுவாமி சொல்வார், வேண்டும் எனக்கு திருவையாறு பதிகத்துல ஒரு 5வது திருமுறைன்னு அடியனுடைய எண்ணம் 20 பாடல்களை பாடி அமைத்திருப்பார். அந்த பாடல்கள்ல ஐயா வேண்டுவது உன் அடிக்கீழ் ஒரு தலைமறைவேன்னு கேட்பார். பெருமானே நான் இங்க இருந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது பதிவு பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம ரயில் டிக்கெட்டு இதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறோம்ல, அது மாதிரி பெருமானுடைய திருவடியில பெருமானே எனக்கு அங்க ஒரு இடத்த வச்சிரு, நான் அங்கதான் வரணும் அப்படின்னு. ஆக புகழ் அமைத்து சிவபெருமான அடி நிழல் கீழ் புகழ் அமைத்து வேண்டும்போர் தலைமறைவேங்கிறாரே சுவாமி. அது மாதிரி புகழ் அமைத்து போகா புகழ்னு உமாபதி சிவம் திருவருள் பயன்ல காட்டுவார். போகா புகழ் அவனுடைய திருவருளில் அழுந்தி இருப்பதுதான் நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு போகா புகழ். அதை விட வேற எங்க இடம் இருக்கு போகிறதுக்கு இல்லையா? அவனுடைய திருவருள் தான் வியாபகம், பெரு வியாபகம். அதை விட்டுட்டு எங்க போக முடியும் நம்மளால? ஆக போகா புகழ் அமைத்து தொழுது இருந்தார் புண்ணிய மெய் தொண்டனார். இப்படி அகப்பூசையை செய்து தொழுது கொண்டு எம்பெருமானுடைய அந்த திருவடி நிழல்களில் இருந்தாலும் அணைந்தோர்களாக இருந்தாலும் அருளாளர்களாக இருந்தாலும் அங்கும் எங்கும் சிவபூசை உண்டு. இதனை மெய்கண்டார் 12வது நூற்பாவுல செம்மலர் நோண்டால் சேரலொட்ட அம்மலம் களி அன்பரோடு மறி ஆலயம் தானும் அரண் என மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று அணைந்தோர் தன்மையில செய்யக்கூடிய புறப்பூசை அகப்பூசை 5 எழுத்து, தூள 5 எழுத்து, சூக்கும 5 எழுத்து, காரண 5 எழுத்து, மகா காரண 5 எழுத்து, முக்தி பஞ்சாக்கரம் இத்தனையும் முக்தியிலும் உண்டு என்பதை நமக்கு வழிகாட்டுவது இந்த பூசனையே என்பதை எம்பிரான் வாயிலார் நாயனாருடைய புராணத்தில் நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். புண்ணியமை தொண்டனார் நீராறும் சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்த அடியவர்பால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார். பாத்தீங்களா? பூசை செய்வதனால நமக்கு கிடைப்பது என்னது அப்படின்னா பேராத நெறி. இதுவரைக்கும் சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி என்று தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஆன்மா திருவருளை பதிந்து திருவருள் பெற்ற பின்பு
எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தவத்தை இறை சிவபுண்ணியத்தை செய்யுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பயன் என்ன என்று சொன்னால் பேராத நெறி, எம்பெருமானை விட்டு பேராத ஒரு நெறி. ஆக இப்போ நாம பெயராமல் தானே இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப அவன் நம்மளை விட்டு பெயராமல் இருக்கின்றான். இந்த பூசனையை செய்கின்ற காரணத்தினால் நாம் அவனை விட்டு பெயராமல் இருப்போம் என்று சொல்லி, பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தமை போற்றி. அப்படி பேராத நெறி வேணும்னா இந்த பெருந்தகையாருடைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். இவருடைய இந்த பாடல்களை நாம் சிந்திக்க வேண்டும். பெருந்தகையார், பெருந்தகையார், இந்த பெருந்தகையார் என்கின்ற சொல்லை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்திலே சிறிய பெருந்தகை என்று சுவாமி சொல்வார். அதுபோல பெருந்தகையார் தமை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறம் உரைப்போம். அடுத்து அந்த முனையடுவாருடைய வரலாறை நாம் உரைப்போம் என்று சேக்கிலார் சுவாமி நிறைவு செய்கின்றார். ஆக இந்த 9 பாடல்கள்ல நாயனாருடைய பிறப்பும், நாயனார் பிறந்த மயிலாபுரி என்கின்ற திருத்தலத்தினுடைய சிறப்பும், அவருடைய குடிச்சிறப்பும், எம்பெருமானுடைய தன்மையும், எம்பிரானுடைய தன்மையும் சொல்லப்பட்டது. நமக்கு இவருடைய அருளாளருடைய வாழ்க்கை முறை எதை காட்டுகின்றது என்று சொன்னால் அகப்பூசை, அகப்பூசை, அகப்பூசையே சிறந்தது என்று சொல்லி, இந்த அற்புதமான மார்கழி மாதம் தவத்தோடு கூடியிருக்கக்கூடிய நாளிலே அகப்பூசையினை சிந்திக்க வைத்த நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றம் அன்பர்கள் அனைவருக்கும், திருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த 10 நாட்களும் நாம் திருவம்பாவை, திருப்பள்ளியெழுச்சியை பாராயணம் செய்து மற்ற திருமுறைகளை காப்பீடு செய்தல் மரபு, அதன் வழி காப்பீடு செய்வோம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.